உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான காம்பினேஷன் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம், அதாவது கீ ரைஸ் கூட சிக்கன் தொக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானோடனே ஒரு பெரிய துண்டு பட்டையும் ஒரு 4 ஏலக்காய் 4 கிராம்பு ஒரு ஸ்டார் இதை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயத்தை எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 2 3 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கப்பு ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு கப்பு ஃபுல்லாக புதினா சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, அடுத்தது புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி மட்டும் போதும். அந்த தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். திருப்பி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் எவ்வளோக்கு நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பால் ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் தேங்காய் பால் திக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஏற்கனவே 5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு 10 கிளாஸ் தேங்காய் பால் வேணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3 வாட்டி கூட தேங்காய் பால் நான் எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும், திக்காக இருக்கணும். தேங்காய் பால்ன்ற அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து முடித்தாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 10 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதாவது 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் கணக்கில் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் இது கொதி வர்றதுக்கு. ஸோ அது கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாட்டில் சுத்தமாக உப்பு தெரியாது. அதனால் நம்ம காரமும் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அரிசி போடும்போது உப்பு டேக்கிள் ஆகிடும். ஸோ இப்போ அது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே கொதி வந்த உடனே ஊறின அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டைம் நல்லா கொதித்த பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் எதுவும் போட வேண்டாம். விசில் போடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் பக்காவாக ரெடி ஆகிடும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சிக்கன் குருமா, அப்படி இல்லைன்னா சிக்கன் தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் குருமாவும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் பால் சாதம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம செய்ய போகிறது இது கூட காம்பினேஷனாக சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் தொக்கு தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு கடாய் இல்லைன்னா சட்டி மாதிரி வச்சுட்டு அது கூட ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க.
இது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த மசாலா ரெடி பண்ணுறது 1 கிலோ சிக்கனுக்காக, அதனால் 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் கீரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்ட பிறகு இதை எல்லாமே ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே வெங்காயம் நல்லா கோல்டன் ட்ரை ஆகிருக்கும். அது கூட நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும்போது மசாலா வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா அந்த மசாலாவோடைய கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சிக்கன்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அடியில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். சிக்கனும் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கும், வெந்துட்டுருக்கும். உங்களுக்கு அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சிக்கன் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் நான் செமி கிரேவியாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வேறு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக தேங்காய் பால் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.